பிரைஸ் காட். இந்த காலை வேளையில இந்த வீடியோவின் மூலியமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய இயேசுவை குறித்து நாம் தியானிப்போம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அப்பொழுது அவர் தம் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இந்த திரளான ஜனங்கள் இயேசுவை நோக்கி வருகிறார்கள். இந்த திரளான ஜனத்திற்கு ஆண்டவர் உபதேசமாக அநேக வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே யூதர்கள், இன்னும் வேத பாரகர், பரிசேயர்கள் என்று சொல்லி அநேகர் இருந்தார்கள். அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் மாத்திரமே தெரிந்ததை தவிர தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க கூடியதான வழி தெரியவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான மேன்மைகள் அவர்களுக்கு தெரியவில்லை. ஆகையினாலே இயேசு இந்த திரளான ஜனங்கள் வருகிறதை பார்த்து அவர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நிறைய வார்த்தைகளை, பரலோக ராஜ்யத்துக்குரிய அநேக வசனத்தை அவர்களுக்கு போதித்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு கற்றுக் கொடுக்க நல்ல தேவன் யார் என்றால் அது இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகமானது ஒரு மாயை நிறைந்தது. இந்த உலகமானது அநேக விதமான இருள் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களிலே இயேசு ஒருவர் மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது. கர்த்தர் அந்த நாளை வைத்திருக்கிறார். இங்கே நாம் இந்த உலகத்திலே இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது நாம் பரலோகம் போக வேண்டும். அப்படி பரலோகம் போக வேண்டும் என்றால் இயேசு சொன்னதான போதனையின்படி, இயேசு கற்றுக் கொடுத்த வழியின்படி நீங்களும் நானும் நடப்போமே என்றால் கர்த்தர் உங்களை என்னையும் பரலோகத்திலே அவர் கொண்டு போய் சேர்க்க வல்லவராயிருக்கிறார். இயேசுவினிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களை இந்த உலகத்தில இருக்கிற நாட்களில, இருளான இந்த உலகத்தில கர்த்தரே உங்களை, உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். நாம் எல்லாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவை, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு திரளான ஜனத்தை பார்த்து ஆண்டவரை உபதேசித்து சொன்ன வார்த்தைகள், இந்த நாட்களிலே அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு ஆவியானவரே நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி பரலோக வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவரே நீரே அவர்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். வேத வார்த்தைகள், வேத எழுத்துக்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கவனமாய் தியானித்து அதன்படி நடக்க வாழ கத்த கிருபை தாங்க. எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கிற எல்லாரும் கர்த்தர் அப்படியே நடத்தும்படியா செபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். ஜெபங்கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.